கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் நம்ம ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அதில் 14வது வசனத்தில், நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ? அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமித்தவனாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கும் செய்தீர் என்று நான் அதனால் அறியவும் செய்தருளும் என்றார். ஆக இங்கே இன்றைக்கு நம்ம ஈசாக்கு குறித்ததான காரியத்தை தொடர்ந்து சில வாரங்கள் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம அது தியானமாகவும் செய்தியுமாகவும் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு அந்த தலைப்பு என்னென்னா, ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை என்கிற அந்த தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். பிள்ளைகளை குறித்து வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒளிமுல கன்றுகளை போல் இருப்பார்கள் அப்படின்னா அந்த ஒளிவ முக கன்றுகளுக்கு ஒப்பிட்டு பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த பிள்ளைகள் பார்த்திங்கன்னா கர்த்தரால் வரும் ஈவு அப்படின்னா ஒரு கிஃப்டாக பரிசாக தருவதை பார்க்க முடிகிறது. அதே போல் கர்ப்பத்தின் கனி அப்படின்னா, கனி என்பது இனிப்பாக இருக்கும், இனிமையான காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், பெற்றோர்களுக்கு சுதந்திரத்தை கொண்டு வருவது தான் பிள்ளை. எங்கே போனால் தைரியமாக போகக்கூடிய இந்த காரியங்களை நம்ம பார்க்க முடியும். கர்ப்பத்தின் பலன் என்று சொல்லப்படுகிறது. ஆக இது இங்கே பார்த்திங்கன்னா வாக்கு தத்தத்தின் பிள்ளை ஈசாக்கு. பைபிளில் இப்படி நிறைய பிள்ளைகளை எப்போ ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான்னா, 100 வயதாகும் போது தான் ஈசாக்கு என்ற வாக்கு தத்தத்தின் பிள்ளையை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். அப்போ நம்ம அதை நினச்சி பார்க்கும்போது, ஆபிரகாமின் காலங்களில் ஆபிரகாமினுடைய உறவினர்களும் சாராள உறவினர்கள் என்ன நினச்சிருப்பாங்க, இனி இவங்களுக்கு ஒரு காலம் என்ன செய்யாது, குழந்தை பிறக்க முடியாதுன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா சாரால் அப்படி தான் நினச்சா, இது எப்படி நடக்கும், ஆபிரகாமும் அப்படி தான் நினச்சா. அப்போ அவங்களுக்கு ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக கொடுத்த பிள்ளை தான் ஈசாக்கு. ஒரு அல்லேலூயா. அதுதான் நம்ம அந்த தலைப்பை நம்ம என்ன வைத்தோன்னா, ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை என்கிற தலைப்பில் வைத்தோம். பொதுவாகவே சாதாரணமாகவே திருமணமானவுடனே சிலருக்கு அந்த பாக்கியம், அது ரட்சிக்கப்பட்ட ஜனமானாலும் ரட்சிக்கப்படாத ஜனமானாலும் அந்த குழந்தை செல்வம் தானியாக வந்துடும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் திருமணமாகி பல வருஷங்கள் இல்லாத போது அவங்க ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை கிடையாது, அதனால் எங்களுக்கு அந்த பாக்கி தாங்க என்று ஜபங்களிலே பெற்றுக்கொள்களும் இருக்கத்தான் செய்யும். வாக்கு தத்தம் என்பது தேவனே கொடுக்குற வாக்கு தத்தம். அது அவங்களுக்கு அது இன்னும் நடக்காது என்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே கூப்பிட்டு என்ன செய்வாருன்னா, இல்லை ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம். அது வாக்கு தத்தத்தின் பிள்ளை. நிறைய பேருக்கு அப்படி கொடுத்துருக்கிறார். ஆனால் இன்னொரு வகை இருக்குது. எப்படின்னா, பொருத்தனை செய்து பெற்றுக்கொள்கிற ஒரு வழி வேதாகமத்தில் இருக்கு. நீங்கள் நீதிமொழியில் நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா 31ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 31ஆம் அதிகாரத்தை திருப்பி அதில் 1-2 வசனத்தில் வாசிக்கும். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த
வசனங்கள் அவள் தாய் அவனுக்கு போதிக்கிற உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே அப்படின்னு போட்டு. ஆனால் இதை ஆராய்ந்து பார்க்கும்போது யார் என்று தெளிவாக சொல்லப்படலை. இருந்தாலும் பொருத்தனை செய்து பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். சில பொருத்தனை பண்ணி அப்படி பெற்றுக்கொள்கிறாங்க. அது இன்னொரு இடங்களில் கூட நான் வாசிக்கும் போது 1 சாமுவேல் எழுதின அந்த புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் அடியேனுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இது அடியாளை மறவாமல் நினைத்தருளி அது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கிற நாள் அளவும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில் இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று பைபிள். ஆக அன்னாள் பொருத்தனை பண்ணான். பொருத்தனை என்ன பொருத்தனை? அப்படியே நீங்கள் ஒரு பிள்ளையை தந்துட்டா அது உமக்கே நான் கொடுத்து விடுகிறேன் என்கிற பொருத்தனை. ஆனால் அன்னால் அந்த விஷயத்தில் சரியாக இருந்தான். சின்ன பையன்தான், தாய் தகப்பனை விட்டு யாருக்கு இருக்க முடியாது. இன்றைக்கெல்லாம் ஹாஸ்டலில் விட்டால் கூட ஓடி வந்துடுவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே போக மாட்டாம்பாங்க, அடம் பிடிப்பாங்க. அப்படி என்ன வருஷத்துக்கு ஒரு முறை அண்ணால் போயிட்டு வர, அது வேறு. ஆனால் அந்த பொருத்தனையை சரியாக நிறைவேற்றி அந்த தேவாலயத்தில் விட்டு வந்துட்டான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு உபதேசம் பண்ணியிருப்பான், எந்த அளவுக்கு டீச் பண்ணியிருப்பான். போன நாள் இருந்து அவன் வீட்டு பக்கமே வரல, தாய் தகப்பனை தேடி வரல. ஆனால் இவங்க வருஷத்துக்கு ஒரு முறை தேடுகிற அனுபவம்னா அந்த இடத்துல அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றி கர்த்தருக்கென்று சாமுவேலை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கி நிறைய பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருத்தனை பண்ணுவாங்க. பொருத்தனை 2 வகை இருக்குது. இது பெற்ற பின்பு பொருத்தனை செலுத்துவது வேறு, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே பொருத்தனை செல்கிற அனுபவம் இருக்குது. வேதாங்கமத்தில் பார்த்திங்கன்னா உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செலுத்தி ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன். பொருத்தனை செலுத்தின பின்னாடி கூப்பிடுன்றிருக்கு. இது கேட்டதை பெற்றுக்கொண்ட பின்பு பொருத்தனை நிறைவேற்றுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்பது வேறு. வாக்குத்தத்த பிள்ளை என்பது தேவனே கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன் என்பது, அது தேவனால் வருகிற வாக்குனால வருகிற பிள்ளை என்பதை வேதாங்கமத்தில் நாம் அறிந்து கொள்ளுவோம். இந்த பொருத்தனை என்பது சிலரை சர்வசாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அநேக பெற்றோர்கள் ரொம்ப குழந்தை பாக்கி இல்லைன்னால என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு பிள்ளையை தந்தால் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்ன செய்வோம், ஒப்பு கொடுப்போன்னு பொருத்தனை பண்ணிடுவாங்க. பொருத்தனை பண்ணின பின்பு ஆனால் அவங்க அதை மறந்துட்டு உலக பிரகாரமாக அவனை படிக்க வைத்து எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த மறந்து போகும்போது அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெற்ற பிள்ளை, அது ஆம்பளையோ பொம்பளையோ, அவங்க போனீங்கன்னா எந்த இடத்துல போனாலும் ஒரு தடையாக இருக்கும். எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. எங்கே போனாலும் நிலை இல்லாமல் இருப்பாங்க. எல்லா வாசல்கள் அடைப்பட்டு இருக்கும். காரணம் அப்படி என்னன்னா, தேவனுடைய பொருத்தனைப்படி ஜீவிப்பதனால அந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளாக எங்கே போனாலும் நிற்க முடியாது, எங்கே போனாலும் எதுவும் வாய்க்கப்படாமல் இருக்கக்கூடிய காரணம் இந்த பொருத்தனையின் படி அவங்க என்ன செய்யலை, வாழுகிறது இல்லை. நான் ஊழிய அனுபவத்தில் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். நிறைய பேரை நாங்கள் சபையில் போராடி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண முடியல. அப்போ அவங்க பெற்றோரிடத்தில் கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் பாஸ்டர், சின்ன நாங்கள் குழந்தையில் கஷ்டப்படும் போது, கர்ப்பத்தில் கஷ்டப்படும் போது இவனுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு விஷயம் என்னென்னா, அவனுடைய வாழ்க்கையை ஒன்று நிரந்தரமாக இல்லை அப்படின்னா அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றாதனால தான் அவங்க வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் தடைப்படுவதை அறிகிறோம். அதை கேட்கிற பெற்றோர்கள்
நீங்கள் அந்த பொருத்தனை பண்ணியிருந்தான்னா அந்த பொருத்தனையின்படி உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நீங்கள் அர்ப்பணித்து ஊழியம் செய்வதற்கு அனுப்புங்கள். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளும் மாறும். ஒரு அலேச்சல்களே இல்லையா? இப்படி நான் தியானித்து கொண்டு இருக்கும்போது எங்கள் தாத்தா பேர் வந்து ஜூலியஸ் கர், எங்கள் பாட்டி பேர் வந்து கிரேஸிம்பா. எங்கள் கேத்தி பல்லாத்தாக்கு சுற்றி ஒரு 14 கிராமம் இருக்கும். அதில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து இயேசுவை அன்றைக்கி இந்த உபதேசங்கள்லாம் கிடையாது, ஆவிக்குரிய அனுபவம் கிடையாது, ஏற்றுக்கொண்டாங்க. அவளுக்கு பிறந்ததில் 4 பொட்டை பிள்ளைங்க தான் என்ன செஞ்சாங்க, பிறந்தாங்க. அப்போ அவங்க எங்கள் பாட்டி என்ன செய்தாங்களன்னா, அங்கேருந்து அந்த மலை பிரதேசத்தை பள்ளத்தாக்கு இறங்கி பள்ளத்தாக்கில் மேலே போகணும். அந்த தேவாலயத்தை சுற்றி அன்றைக்கி அங்கே பக்தியாக இருந்திருக்கிறாங்க. தேவாலயம் சுற்றி முழங்காலிலே சுற்றுவாங்களாம். சுற்றி எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை தரணும், அவனுக்கு சாமுவேல் என்று பேரிடுவேன், அவனை ஊழியத்துக்குண்டு நான் கொடுக்குறேன்னு எங்கள் பாட்டி ஜெபம் பண்ணாங்க. எங்கள் பாட்டி வர நாளெல்லாம் நிறைய மாடு வளர்ப்பாங்க. ஒரு கண்ணுக்குட்டி மாத்திரம் எங்கள் பாட்டி பின்னாடி வந்து அந்த தேவாலயத்தில் சுற்றி இருக்கிற அதுவும் சுற்றிட்டு அப்படி போவோம். அப்படி எங்களுடைய பாட்டினுடைய பொருத்தனை நிமித்தமாக தான் எங்கள் தகப்பனார் பிறந்தார் என்பதை அவங்க சொன்னாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்காமல் நிறைய சொன்னாங்களா, வாத்தியர் வேலையும் ஒரு ஊழியம்தான் அப்படின்னு அதெல்லாம் அனுப்பி அவர் ஹெட்மாஸ்டர் வந்து அதுக்கு பின்பு அவர் ரசிக்கப்பட்டது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கி இந்த ஆவிக்குரிய ஒரு விஷயத்துக்கு அன்றைக்கி ஊழிக போயிருந்தான்னா உலக பிரகாரமாக தான் ஊழியம் செஞ்சுருக்கணும். அதுக்கு பின்பு தான் அவர் ரட்சிக்கப்பட்டு எங்ககிட்ட அந்த எல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு சரி நம்ம தான் ஊழியம் செய்ய முடியல, ஆக ஊழியம் செய்வதற்கு நம்ம சச்சாவுகளுக்கு இடம் கொடுக்கணும் என்று எங்கள் அப்பா மொத்தம் ஒரு 5 சென்ட், எங்கள் தம்பியும் ஒரு மொத்தம் 10 சென்டாக அந்த இடம் கொடுத்து சர்ச்சு கட்டினேன். அப்படியாவது ஊழியம் நடக்கும். அதனால தான் கர்த்தர் எங்களை தொட்டார், என்னையும் என்னுடைய தம்பியும் 2 பேரை தொட்டு நாங்கள் அந்த ஊழியத்தை நாங்கள்லாம் அந்த ஊழியத்துக்கெல்லாம் எப்படி செய்யணும் எதை செய்ய தெரியாது. ஆகவே எங்களை தேவன் அந்த எங்கள் தகப்பனார் மறந்து போன அந்த பொருத்தனை நிறைவேற்றாத அந்த ஊழியத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் நிறைய பிரச்சனை, எங்கே போனாலும் வாசல் அடைப்படும். நான் செய்யாத பிஸ்னஸ் கிடையாது, செய்யாத விவசாயம் கிடையாது, எல்லாமே செஞ்சாலும் பிஸ்னஸ் எல்லா இடத்தடை தான். ஒரு தடவை நானும் என் தம்பியும் இன்றைக்குன்னா நாளைக்கு நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் ஜாயின் பண்ணோம். வெரிஃபிகேஷன் நல்லா முடிஞ்சு. ஆனால் நைட்டு வந்து ராஜீவ்காந்தி பீரியடில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கலையுது. அப்போ எங்களுக்கு வேண்டி அந்த காரியத்தை இதுக்கான கலைத்து விட்டார். இப்போ அது நடந்திருந்தானே இந்த லைஃப் நமக்கு கிடைக்காது. அப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியம் செய்வது வருகிறோம். என் தம்பி எடிசன் விக்டர் பிஷப் இந்தியா கிறிஸ்துவ தேவ சபையில் சென்னையில் தலைவராக இருக்கு. நான் சர்ச்சாவகாரில் தேவக்குருவினால் இந்நாள் வரை ஊழியம் செய்து வருகிறேன். ஆகவே ஒரு பொருத்தனையை சரியாக நீங்கள் செலுத்த வேண்டும், அதை மறந்துடக்கூடாது. ஆனால் இங்கே ஈசாக்கு வந்து வாக்கு தத்தத்தின் பிள்ளை. ஈசாக்குக்கு பல பேர் இருக்குது. பல பேருன்னா 22ஆம் அதிகாரத்தை சொல்கிறாரு, நேசகுமாரன் அப்படிங்கிறார். நேசகுமாரன், ஏக புத்திரன் அப்படிங்கிறார், ஏக சுதன். இதெல்லாம் அவர் பிள்ளை கிடையாது. சுதன், புத்திரன், நேசகுமாரன் என்பதை பேரை நம்ம 22 பார்க்க முடியும். இப்போ இந்த வாக்கு தத்தத்தை எப்போ கொடுத்தாருன்னா, ஆபிரகாமை அழைத்து வரும்போதே இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். எங்கே கொடுத்தார்? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதில் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் ஆபிரகாம தரிசனாகி உன் சந்ததிக்கு அப்படிங்கிறார். அவன் குழந்தை இல்லை, அது சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று. அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான்.
அங்கேயே அந்த சந்திரின்னு சொல்கிறார், குழந்தை கிடையாது, சந்திரியை தருவேன். இந்த 2 வாக்குத்தத்தம், தேசத்தையும் தருவேன், சந்ததியை தருவேன் என்று கர்த்தர் ஈசாக்கை குறித்ததான வாக்கு தத்தத்தை ஏற்கனவே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரத்தில் கூட 13ஆம் அதிகாரம் அதில் 13, 13, 14 வசனத்தில் கூட நாம் வாசிக்கும்போது 15, 16 நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்குமான சந்ததி என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருகு பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும்ங்கிறார். இங்கே சொல்கிறார், வாக்கு தத்தத்தை அழைக்கும் போதே கொடுக்குறார். ஈசாக்கு மாத்திரமல்ல, சந்திரியே வானத்தின் நட்சத்திரத்தை அளவு எண்ண முடியாத ஒரு சந்திரியை வாக்குத்தத்தை கொடுக்குறார். தேசத்தையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் நான் உனக்கு தருவேங்கிறார். இப்படி சொல்லிவிட்டு நீ இன்னும் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட என்ன சொல்கிறாருன்னா, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய காலமாய் கொடுத்து நான் அவளுக்கு தேவனாக இருப்பேங்கிறார். தெளிவாக சொல்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலை அந்த வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். ஆனால் ஆபிரகாம் ஆரம்ப நாட்களிலே தேசத்தை விட்டு வந்தாலும் அவ்வளோவா தேவனை நம்பினான் என்று சொல்ல முடியாது, அவ்வளவாய் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான் என்று சொல்ல முடியாது. 22 தான் சொல்கிறாரு, இப்போ நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்பதை அறிந்திருக்கிறேன். அதுக்கு பின்னாடி தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கை டோட்டலாக தேவன் மேலே விசுவாசித்து நம்புகிற வாழ்க்கை வாழ்ந்தான். இவ்வளோ ஆண்டு தெளிவாக சொல்கிறார், சந்ததி தருவேன், திருளா தருவேன், தேசத்தை தருவேன், பிள்ளைகளும் தருவேன், அந்த சந்ததி எண்ண முடியுமா எண்ண முடியாத அளவுக்கு தரேன். ஆபிரகாமுக்குள்ளே அந்த விசுவாசம் வராதனால ஒரு கட்டத்தில் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 15ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அதில் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிற கேளுங்க. 2ஆம் வசனத்திலிருந்து, அதற்கு ஆபிரகாம் கர்த்தராக ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? எல்லாம் தரேன்ட்டார். எல்லாம் தரேன், தேசத்தை தரேன், பிள்ளைய தரேன், சந்ததியை தரேன். ஆனால் இப்போ கேட்குறேன், எனக்கு என்னத்தை தர போகிறீங்க? ஏன்னா எல்லாத்தையும் விட்டு வந்தா இல்லையா, அதனால் என்ன தருவே? நான் பிள்ளையெல்லாம் இருக்கிறேன். அப்போ அவனுக்குள்ளே அந்த அவிசுவாசம் இருக்குது. கர்த்தரை நம்பலை, பிள்ளையெல்லாம் இருக்கிறேன். தமஸ்கூரனாகிய இந்த எலியாசார் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறானே என்றார். பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அல்லவில்லை, தரேங்கிறாரு. அல்லவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். இப்போ எங்கே இருக்கிறான்னா, கூடாரத்துக்குள்ளே இருக்கிறான். நல்ல கவனிங்க, கூடாரம் என்பது பெயர்க்கப்படும், நிலையானது கிடையாது. அப்போ நிலையில்லாத ஒரு இடத்துக்குள்ளே இருக்கிறான். அந்த நிலையில்லாத இடத்துக்குள்ளாக இருப்பதினால தேவனுடைய வாக்கு தத்தத்தை, அந்த தரிசனங்களை அவனால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்போ அந்த வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கி கொள்ளணும்னா அந்த சில காரியங்கள் சொல்வார். என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உன் சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி இருப்பான் என்று சொல்லி அவனை சொல்கிறார். அவர் அவனை வெளியே அழைத்து அல்லேலூயா. அப்போது வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில நேரம் நம்ம வெளியே வரணும். தேசத்தை விட்டிருக்கலாம்,
ஆனால் சில வெளியே வர வேண்டிய காரியம் தான் நாம் தேவ சமூகத்துடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேலை இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்குள்ளாக வர வேண்டிய காரியம். எகிப்து ஜனங்க என்ன அப்படின்னா, கானானை சுதந்தரிப்புக்கு எகிப்தை விட்டு வெளியே என்ன செய்யணும், வரணும். சில இடங்களில் உள்ளவர் சொல்வார், நோவாவின் காலங்களில் பேழைக்குள்ளே வந்துடுங்கம்பார். பேழைக்கு வெளியே இருந்தவங்கெல்லாம் ஜலத்தினால் அழிந்தாங்க. சில இடங்களிலே வெளியே வர வேண்டும். ஆக ஆபிரகாமை இந்த கூடாரத்தை விட்டு முதல்ல நீ வெளியே வாங்குறார், வெளியே வா, இப்போ நீ அண்ணாந்து பார் என்று சொல்லுகிறார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கும் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றான். அவன் கர்த்தருக்கு பின்னாடி தான் விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். முதலே சொல்லுங்களேலுயா, வெளியே வரணும். கோணலால் சந்ததி விட்டு வெளியே வர வேண்டும். மாறுபாடு சந்தியிலிருந்து வெளியே வர வேண்டும். வாக்கு தத்தங்கள் நிறைவேறும்னா நாம் இருக்கிற இடத்திலிருந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக வரும்போது தான் அந்த வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்றுவார். ஒரு சொல்களே இல்லையா? அப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும், வெளியே வந்ததை போல நம்ம வெளியே ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளாக, ஒரு குறிப்பிட்ட சிறையிருப்பிற்குள்ளாக, தரிசனம் இல்லாத இடத்திற்குள்ளாக, விசுவாசம் வளராத இடத்திற்குள்ளாக, நம்பிக்கை எதுவான பாதை இல்லாத இடத்தை விட்டு வெளியே வரும்போது தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த என்னென்ன வாக்கு தத்தம் இருந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு நிறைவேற்றி தருவார். அல்லேலூயா. இப்போ ரோமரில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கும். ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவ வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லவேங்கிற நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் வம்சத்தார்கள் எல்லாரும் இஸ்ரவேல் அல்லங்கிறார். வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் வேற, வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்கள் வேற, எல்லாரும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவேங்கிறார். வாக்கு தத்தத்தின் பிள்ளைக்கு இப்போ ஆபிரகாம் எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 8 பிள்ளைகள் இருந்தாங்க. கேத்தூர் ஆளுக்கு 6 பிள்ளைகளும் ஆகாருக்கு பிறந்த இஸ்மவேலும் எல்லாரும் அல்ல, எல்லாரும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், எல்லாம் மாம்சத்துக்குரிய பிள்ளைகளாக இருந்தாங்க. அப்போ இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர்களா? இஸ்ரவேல் பிள்ளைன்னா அதுவும் கிடையாது. அதில் வாக்கு தத்தத்தை கடைப்பிடிக்கிறவர்கள் தான் அந்த விசுவாசம் உள்ளவர் தான் சொல்கிறார். அங்கே சொல்லிட்டு பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கின் இடத்துல சந்ததி விலகும் என்று சொல்லியிருக்கிறது. அது எப்படி என்று மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவேங்கிறார். அப்போ ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் தேவனுடைய பிள்ளை போல நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால்தான் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். ஆபிரகாமுக்கு மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளைகள் அவனுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு அந்த வாக்கு தத்தம் கிடையாது. மாம்சம் என்றால் மாம்ச ஜீவியம் உள்ளவர்கள், மாம்ச சிந்தை உள்ளவர்கள், மாம்ச சிந்தையில் நடக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாக்கு தத்தம் சொந்தமாகாது. ஆக தேவனுடைய பிள்ளைகள் தான் சொல்றாரு, தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ யார்? ஈசாக்கை போல நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் சந்ததி. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்லது கிறிஸ்துவ பேர் உடையவர்கள் எல்லாரும் அல்ல, எல்லாரும் சொல்ல முடியாது.
ஆக ஈசாக்கை போல நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருந்தால் சில வெளியே வர வேண்டிய விஷயத்தில் வெளியே வரும்போது தேவன் நிறைவேறாத வாக்கு தத்தங்களை நமக்கு நிறைவேற்றி அவர் தருவார் என்பதை அறிந்து இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்பது யார்? ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கின் மூலமாக யாக்கோபு பிறந்தார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த யாக்கோபை இஸ்ரவேல் என்று பேரை மாற்றினார். அவங்க 70 பேராக எகிப்துக்கு போனாங்க. 6 லட்சம் புருஷர்களாய் மாறினார்கள். ஒரு அலேச்சன்களே அல்லையா? அப்போ இவங்களுக்கு மீண்டும் வாக்குத்தத்தம் கொடுக்குறார். அப்போ எங்கே இருக்கிறாங்க? எகிப்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆக எகிப்தில் இருக்கும்போது ஈசாக்கை குறித்து ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ மீண்டும் அந்த தேசத்தை குறித்துதான வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். எங்கே கொடுக்குறாரு அப்படின்னா யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் அதில் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எம்மோரியர், பெர்சியர், ஏவியர், எபேசருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று நான் சொன்னேன் என்று சொல்லுங்கிறார். மோசையை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் நீ சொல்லுங்கிறார். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் எகிப்தின் ராஜாவிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனை கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் பண்ணி எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடப்படும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனால் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் வழியே உங்களை போக விடான் என்று நான் அறிவேங்கிறேன். இப்போ வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு சில காரியம் நம்ம விடாது. இப்போ எகிப்தில் இருக்கிற பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு விடலை, கடைசி விட்டான். இப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த ஏதோ ஒரு பாவம் உலக காரியம் தேவன் நமக்கு நம்ம நினைக்கணும் ஏன் வாக்கு தத்தத்தை தந்தார் ஏன் தரலன்னா நம்மை விடாத சில சூழ்நிலைகள், விட்டு கொடுக்காத சூழ்நிலைகள், தேவ சமூகத்தில் நம்ம வராத ஒரு சூழ்நிலைகள், தேவனை தேடாத போக விடாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு பின்பாக சத்துரு பலர் மூலமாக நேரடியாக அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி, அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளாதபடி ஒரு சிலரை இன்னும் தேவ சமூகத்தில் போக விடாதபடி அன்று அல்ல இன்றைக்கும் தடை செய்கிறவனாக இருப்பான். அல்லேலூயா. அவன் விட மாட்டாங்கிறார். அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா எகிப்தை விட வேண்டும். ஆனால் போகக்கூடாதபடி தந்திரங்கள் நடக்கும். நம்ம தான் என்ன செய்யணும்? அதை தாண்டி வர வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அதே மோசே என்னாகமத்தில் 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் அதில் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அந்த வசனத்தை அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்திற்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். இப்போ போகிறாங்க. நீயும் எங்களோடு கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். ஒரு அல்லேலூயா. என்ன வாக்கு தத்தமா? நல்ல வாக்கு தத்தம்.
வா, அந்த நன்மையை நாங்கள் செய்வோம், அந்த நன்மையை நீ வந்தாலும் நீ அனுபவிக்கலாம். அப்போ கர்த்தர் நிறைவேறாத வாக்குத்தை தரமாட்டார், அல்லது கெட்ட வாக்குத்தத்தம் தரமாட்டார். கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தம் எல்லாம் செலெக்ஷன் பண்ணி தான் தருவார். நல்ல வாக்குத்தத்தம், ஒரு அலைச்சல்களே இல்லையா, அந்த தேசம் நல்ல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இப்போ அன்னாளுக்கு வாக்குத்தத்தம் இல்லை என்று பொருத்தனைப்படின்னா நல்ல பிள்ளை கொடுத்தார். அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான், ஆசாரியனுடைய பணிவிடைகளை செய்தான், ராஜாக்களை அபிஷேகப்படுத்துகிறவனாக இருந்தான், நியாயாதிபதியாக இருந்தான். அப்போ கர்த்தர் கொடுக்குற எந்த காரியமானாலும், அது பிள்ளையானாலும் தேசமானாலும் இடமானாலும் ஒரு வேலையானாலும் தருவேன் என்று சொன்னால் நல்லதை தருவார். ஒரு அலைச்சலையா, அது தெரிந்தெடுத்து தருகிறார். அவன் நம்ம என்ன செய்யணும்? வெளியே வர வேண்டும். ஆபிரகாம் கூடாரத்தை விட்டு, அல்லது எகிப்து ஜனங்கள் எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததை போல வெளியே வரும்போது தான் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நல்ல வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நீங்கள் யாத்திரையாகமும் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்கிறார், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் சொல்கிறார், உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன், நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். வாக்குத்தத்தெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தான். நீ சொல்லு, அதை நான் தருவேன், சுதந்திரமாக தருவேன் என்று அடிக்கடி சொல்லிட்டே ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறேன். தரேன்னு சொல்லி தராமல் இருக்க மாட்டேன். நம்ம சில வர வேண்டிய இடத்திற்கு வர வேண்டும், விட வேண்டிய காரியத்தை விட வேண்டும். ஒரு பெர்மனன்ட் இல்லாத நிலையில்லாத வாழ்க்கை விட்டு தேவனுக்குள்ளாக வந்தால் அந்த நல்ல வாக்கு தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில் கேட்கிற தேவப்பிள்ளை நிறைவேற்றுகிறவராய் இருப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ ஆண்டு சமூகத்தில் எதெல்லாம் விடணும் அப்படிங்கிறத கேட்டு விட்டு நீங்கள் புறப்பட்டு வருவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் தந்த வாக்கு தத்தங்களை சீக்கிரமாய் நிறைவேற்றுகிறவராய் அவர் இருப்பார் என்பதை நாம் அறிந்து, இப்போ வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள, வாக்கு தத்தத்தை சொந்தமாக்கிக்கொள்ள எகிப்தை விடணும். அதைப்படி என்னென்ன செய்யணும் அப்படின்னா, யாத்திரையாகமும் 13ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபியேசர் என்பவருடைய தேசத்துக்கு உன்னை வர பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்தில் இந்த ஆராதனை செய்வையா. வாக்கு தத்தங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு வெளியே வருவது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவளாக இருக்கவேன். ஒரு அலை துள்ளலையா. எப்படிப்பட்ட ஆராதனை? ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற ஒரு ஆராதனை, ஒரு புத்தி உள்ள ஆராதனை, ஒரு ஜீவனுள்ள ஆராதனை செய்யும்போது தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை, நல்ல வாக்கு தத்தங்களை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போது எண்ணாகத்தில் கூட 14ஆம் அதிகாரம், எண்ணாகம் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தார். இப்போ வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினா அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கணும். பிரியமாக இருக்கணும்னா எப்படி? நாம் அவருக்கு பிரியமாக இருக்கணும், பிரியமான ஆராதனை செய்யணும், பிரியமான வாழ்க்கை நடக்கணும். கர்த்தர் நம்ம மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய்
பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஒரு அலேச்சுங்களே அல்லையா. அப்போ நம்ம மேலே பிரியமாக இருக்கணும்னா நாம் அவருக்கு பிரியமாக இருக்கணும். வேதாகமத்தில் எவ்வளோ ஞானஸ்தானத்தின் மூலமாகவோ கொடுப்பதன் மூலமாகவோ ஜெபிப்பதன் மூலமாகவோ தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கணும், ஆராதனை செய்யணும். அப்பொழுது தேவன் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவ வசனத்தின்படி தேவன் நமக்கு நிறைவேற்றி தருவார். அதுதான் ஈசாக்குக்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். ஈசாக் என்கிற வாக்கு தத்த பிள்ளையை தேவன் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் உபாகமம் எழுதின புத்தகத்தில் வாசிக்கும் போது, உபாகமத்தில் வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொள்வோம். 10ஆம் அதிகாரத்தை திருப்பி நான் சில வசனங்களை நான் அதில் வாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம் முதல் 13ஆவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது அது சொல்கிறார். அந்த வாக்கு, நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும். முதலே சொல்களே அல்லையா, கட்டவே வேண்டாங்கிறார். ஆண்டுடைய வாக்கு தத்தம் சாதாரண கிடையாது. நீ கட்டாதங்கிறார், கட்டாத, ஒன்றுமே பிரயாசப்படாத, அது வசதியானங்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இருக்காருங்க, வசதி வாய்ப்பே இல்லைங்க அப்படிம்பாங்க. வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வசுகளினாலும் நிரம்பிய வீடுகளையும், நல்லா அதை வீடு ஃபுல்லாக அப்படி நிரம்பி இருக்கும். நீ வெட்டப்பட்டிருக்கிற துருவுகளையும், ஒன்று நம்ம கிணறுல தொட வேண்டாம், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்பங்களையும் நான் உனக்கு கொடுப்பதினால் சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன புறப்பட்ட பண்ணின கர்த்தரை மறவாதபடி என்ன செய்யணுமா, எச்சரிக்கையாக இரு. உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஆராதனை செய்து அவருடைய நாமத்தையே அவர் நாமத்தை கொண்டே ஆணையிடுவே ஆகியது. எவ்வளோ ஆசீர்வாதம், ஒரு பிரயாசம் கிடையாது. நமக்காக கானான் தேசத்தில் எல்லாம் ஆனால் அதை ஒன்று சொல்கிறாரு, மறக்கக்கூடாது. முதலே சொன்னே இல்லையா, தேவன் உன்னை எங்கிருந்து அழைத்து வந்தார். பிள்ளை இல்லாத உனக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை கொடுத்தார், வீடு இல்லாத உனக்கு வீடை கொடுத்தார், நல்ல தேசத்தை கொடுத்தார். ஆகவே அந்த தேவனை நீங்கள் மறவாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த தேவனையே மறந்து போனார்கள். நிறைய பேர் கர்த்தரையே மறந்துட்டாங்க. மறந்ததுனால தான் பெற்றுக்கொண்டதை எல்லாம் இழந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆக தேவன் நம்மை நடத்தின விதத்தை, அடிமைத்தனம் வந்த விதத்தை, அது ஆபிரகாம் ஆனாலும், ஆபிரகாம் சந்ததியானாலும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் விசுவாசிகளானாலும், கர்த்தர் நம்மை நடத்தி நம்மை ஆசீர்வதித்த விதத்தை, ரட்சித்த விதத்தை அது மறவாதபடிக்கு அவருக்கு பிரியமாக இருந்து அவருக்கு ஆராதனை செய்யணும். அவளை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ வாக்கு தத்தங்கள் நிறைவேறலன்னு காரணம் என்ன? கர்த்தர் நம்ம மறந்துட்டோம், கொடுத்த வாக்கு தத்தத்தையும் மறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்தம், சில மாதத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்தம். நீ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி வாக்கு தத்தம் தான். ஆனால் அந்த வாக்கு தத்தை சொந்தமாக்கி கொள்ளுன்னா ஆபிரகாம் கூடாரத்தை விட்டு வெளியே வந்ததை போல, தேசத்தை விட்டு வெளியே வந்ததை போல, அவன் விசுவாசித்ததை போல, அல்லது இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வந்த தேவனுக்கு ஆராய்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் இருந்ததை போல இருந்தால்தான் தேவன் நமக்கு அந்த வாக்கு தத்தங்களை தருவார். ஒரு அலே சொன்னங்களே இல்லையா, அந்த வாக்கு தத்தங்கள் மனிதனால் வருகிறது அல்ல,
மனுஷங்க நிறைய வாக்கு பண்ணுவாங்க, தரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னாருன்னா நம்ம சரியாக இருந்தால் அதை நிறைவேற்றி அவர் முடிக்கிற தேவராய் இருக்கிறார் என்பதை நம்ம ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஆக ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறான் என்பதை நான் அறிவேன். அதே உபாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 31ஆம் அதிகாரத்தை நான் திருப்பி வாசிக்கிறேன். 31ஆம் அதிகாரம் அதில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணை எடுத்து கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவள் பிரவேசித்து பண்ணின பின்பு அவள் புசித்து திருப்தியாக்கி கொடுத்து போயிருக்கும்போது அவள் வேறே தேவிட திரும்பி அவளை சேவித்து எனக்கு கோபம் ஊட்டி என் உடன்படிக்கை மீறுவார்கள். இப்போ நிறைய அதுதான் நடக்குது. மீறுவாங்க, என் உடன்படிக்கை மீறுவார்கள். நேற்று ஒருவரோடு பேசினேன், யதார்த்தமாக பேசினார் ஒருத்தர். ஆமாம் பாஸ்டர், நான் வேறு அதெல்லாம் போயிட்டேன் அப்படிம்பார். இப்போது அந்த ஜனங்க அதெல்லாம் மறந்துட்டு உடன்படிக்கையை ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல, வாக்குத்தத்தம் ஏன் சரியாக நமக்கு வாய்க்கப்படலைன்னா தேவனோடு செய்த உடன்படிக்கை மீறி வேற தேவர்கள் இடத்துல போயிட்டார். அப்போ நம்ம சொல்றது, அவர் வாக்குத்தத்தம் எங்கே, எத்தனை வருஷம் ஆச்சு, தாமதம் பண்ணுறாரு, எனக்கு தரலையே, இப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். தவிர வாக்கு தத்தங்களுக்கும் வயசுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. 100 வயசில் ஆபிரகாமுக்கு அந்த கொடுத்தது உண்மையானால் உங்களுக்கும் தருவார். ஒரு அலேச்சுகளே இல்லையா. நான் முதல் ஊழியத்தில் செய்யும்போது ரேஷன் கடையில் மனைவி போயிட்டுருப்பேன். அப்போ பக்கத்தில் தான் அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க், அதில் ஒரு லேடி, அவங்க தான் பெரியவங்க, அவங்க சந்தித்து எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு திருவரம்புக்கு போனோம், பேர் மறந்துட்டேன். ஆனால் அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரே ஒரு குழந்தை அங்கே இங்கே ஓடுது. அப்போ நான் இந்த பேர பிள்ளையாருன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை எங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியமே இல்லை, ஆனால் கர்த்தர் ஒரு நாள் எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. 50 வயதுக்கு மேலே ஆகும்போது தான் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஒரு அலேச்சுகளே இல்லையா. அப்போ என் வயசுக்கு முக்கியம் கிடையாது. அது 60 ஆனாலும் 70 ஆனாலும் கர்த்தர் அதை என்ன செய்கிறாருன்னா தருவார். நமக்கு சாத்தியம், நம்பிக்கை சாத்தியம் இல்லை. ஆபிரகாம் கொடுத்ததை போல் எந்த வாக்கு தத்தமானாலும் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி அவர் தருகிற தேவன் என்பதை அறிந்து. இப்போது நியாயாதிபதி புஸ்தகத்தில் நம்ம திருப்பி கொண்டு, நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரையும், கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்த போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்படி பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு, அவர் தான் வர்றாரு, உங்களோடு பண்ணின என் உடன்படிக்கை நீங்கள் ஒரு காலும் முறித்து போடுவது இல்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாமலும் அவரை பலிபிடங்களை இழுத்து விட கடுவீர்கள் என்று சொன்னேன். ஆனால் என் சொல்லை கேளாமல் பண்ணீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவது இல்லை என்றேன். அவர்கள் உங்களை நொறுக்குவார்கள், அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கன்னியா ஆவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதன் இந்த வார்த்தையை இஸ்ரவேல் புத்தருக்கு எல்லாரோட சொல்லுகள். ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். ஐயோ, நம்ம மறந்துட்டோமே, அடிமைத்திலேருந்து இவ்வளோ நல்ல தேசத்தை கொடுத்தாரு, நடாத திராட்சரத்தம், பட்டணங்கள் எல்லாம் விசாலமான தந்தார், சகுல வஸ்துகள் நிறைந்த வீடை தந்தார், உடன்படிக்கையை முறிச்சிட்டோமே, இப்படி பண்ணிட்டோமே என்று எல்லாரும் சத்தமிட்டு அழுதார்கள். வரலேச்சன்களே இல்லையா. அப்போ தேவ சம்மதம் செய்த தவறுக்காக அழும்போது தேவன் வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தருவார். இப்படி நம்ம இப்போ இஸ்ரவேல் ஜனனுடைய வாக்கு தத்தம், ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை, நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அதை நம்ம மறந்து விடக்கூடாது.
ஆக எல்லாரும் அல்ல, எல்லாரும் இஸ்ரவேலுடைய அல்லனா எல்லாரும் கிடையாது, எல்லாரும் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக கிடையாது. ஈசாக்கு ஒருவனே வாக்கு தத்தத்தினுடைய பிள்ளை என்பது வசனத்தில் வாசித்தோம். இப்போ நீங்கள் கலாத்திற்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், அதில் நான் வாசிக்கும்போது 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, அந்தப்படி இல்லை சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறார். யார்? புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி வாழ்கிறவர்கள் ஈசாக்கை போல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கர்த்தர் அங்கே அப்போஸ்தலன் பவுல் மூலமாக சொல்வதை பார்க்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினதை போல இப்பொழுதும் நடந்து வருகிறதுங்கிறார். அன்றைக்கும் வாக்குத்தத்த பிள்ளைகளுக்கு விரோதமாக அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஈசாக்கு விரோதமாக துறவை விட்டு எத்தனையோ பிரச்சனை துன்பம் படுத்தினதை போல இன்றைக்கும் இந்த வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளுக்கு எதிராக பல துன்பங்கள் வருவதை நமக்கு தெரியும். ஒரு அலைச்சுனலையா அன்றைக்கு இருப்பதை போல இன்றைக்கும் அந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், அந்த வாக்கு தத்த பிள்ளைகளுக்கு விரோதமாய், அந்த பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய், அந்த சந்ததிக்கு விரோதமாய் அன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 7 ஜாதிகள் 31 ராஜாக்களும் அங்கே ஈசாக்கு விரோதமாக எழும்பினதை போல இன்றைக்கும் அதேபடி அவர்கள் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளுக்கு எதிராக அவளை துன்பப்படுத்துகிறார்கள் என்று அங்கே எழுதப்படுகிறது. நடந்து வருகிறதுங்கிறார், முடிவில் வருகை வரைக்கும் அப்படித்தான் இருக்குங்கிறார். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனுடைய சுதந்திரவாளி இருப்பதில்லை. ஈசா கூட இஸ்மவேலோ மற்ற 6 பேரோ அவங்க சுதந்திரவாளி ஒன்று சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அதுதான் ஆக மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவரோடு ஒன்று சேர்ந்து இன்றைக்கு வாக்குத்தத்த பிள்ளைகளோடு கூட அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் அவளுடைய மகளை புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்கிற சகோதரன், நாம் அடிமையானவருக்கு பிள்ளைகளாகிறாமல் சுயாதீனம் உள்ளவருக்கு பிள்ளையாக இருக்கிறோம். ஒரு அலை சொல்லலையா? தேவனுடைய பிள்ளை, நம்மவும் வாக்கு தத்தத்தின் பிள்ளை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற வாக்கு தத்த பிள்ளை, இஸ்ரவேல் ஜனத்துக்கு எல்லா வாக்கு தத்தம் பார்த்துட்டோம். அப்போ நமக்கு என்ன வாக்கு தத்தம்? புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்குற வாக்கு தத்தம் என்ன? நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். ஒரு அலே சொல்லுயா, நமக்கு என்ன வாக்கு தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு தந்த வாக்கு. இப்போ நித்தியத்தை ஜீவனை பிரித்து பாருங்கள். ஜீவன் என்பது இயேசுவை காண்பிக்கிறது. பவுல் சொல்றால, கிறிஸ்து என் ஜீவன். யோவான் சுவிசேஷத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. அப்போ நமக்கு வாக்கு தத்தம் மாத்திரமல்ல, வாக்கு தத்தம் செய்கிறவரையே நமக்கு தந்திருக்கிறார். ஒரு அலே சொல்லலே அல்லையா? அப்போ அவர் மூலமாக வருகிற நித்தியமான காரியம், நித்திய சுதந்திரம், நித்திய ஆசீர்வாதங்கள், முடிவில்லாத காரியத்தை தேவன் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று நம்ம இதில் அறிந்துக்கிறோம். இப்போது யாக்கோபுக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபுக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தம் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு குரலுக்கு வாக்கு தத்த பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். ஒரு அலே சொல்லலையா? அடுத்த வாக்கு தத்தம் என்னன்னா ஜீவ கிரீடம். இப்போ நல்ல கவனிங்க, அந்த கிரீடத்துக்கு பேர் ஜீவம். அப்படின்னா ஜீவனுள்ள கிரீடம்.
மன்னர்கள் இன்னைக்கு எல்லாம் சுட்டுறாங்கன்னா அதுக்கு ஜீவன் இருக்கா? கிடையாது. ஆனால் இயேசு தருகிற அந்த கிரீடத்தில் ஜீவன் இருக்கும். ஒரு அலேச்சன்களே அல்லையா? ஆக அது வாக்குத்தத்தம். அன்பு கூறவர்களுக்கு சோதனை வாக்குத்தத்த பிள்ளைகள் சோதனை சகிக்கும் போது அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார் என்று சொல்லப்படுது. அதே யாக்கோபு 2:5 வாசிக்கும் போது, எனக்கு பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் ஒரு உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யர்கள் ஆகும்படி தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்த பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிகளாகவும் தெரிந்து கொள்ளவில்லையாங்கிறார். என்ன ராஜ்யம்? தேவராஜ்யம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம், நிலையான ராஜ்யம், முடிவில்லாத ராஜ்யம். ஆண்டவர் புதிய காலங்களுக்கெல்லாம் தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடிகிறது. என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே அப்போஸ் நடவடிக்கை வேணும் நேரம் ஆகிடும். ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம், ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்கும்போது, ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 20, 21 தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமலும் தேவன் வாக்குத்தத்த பண்ணின நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஒரு அலைய சொல்களே அல்லையா? ஆரம்பத்தில் சந்தேகம் தான் கேட்குறான். இப்போது வாக்கு தத்தத்தில் நமக்கு சந்தேகம் வரவே கூடாது. விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஆரம்பத்தில் நம்பல, அதான் கேட்டே இருக்கிறார். ஆக தேவன் தந்த வாக்கு தத்தம் எதுவானாலும் நம்பி விசுவாசித்து, ஆண்டவரே ஆபிரகாமுடைய வாய்க்கில் அர்ப்பணம் செய்தீர் அல்லவா, அன்னாளுடைய வாய்க்கில் இஸ்ரவேல் ஜன கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற்றினார் அல்லவா, புதிய ஏற்பாடு காலத்தில் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் அநேக வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறீரே, அதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லையா? அதனால் 2 கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூர்ணமாக்க கடவோம். அப்போ அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பூர்ணமான பயம் ஒன்று தேவை. எல்லா மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டாகிற எல்லா அசுசி நீங்கி சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதல் தெய்வ பயத்தோடு பூர்ணமாக படுத்து கடவோம் என்று சொன்னமாக இருந்தால் அந்த வாக்கு தத்தங்களை முழுமையாக நம்மை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது சொன்னங்களே இல்லையா? அதான் அன்று சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அதே 2 கொரிந்தியர் நிருபத்தில் வாசி பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்களில் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்குது. ஒரு அலேச்சர்களே அல்லையா? ஆமேன் என்றால் அப்படியே ஆக கிடக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு தந்த வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்தமானால், தனிப்பட்ட சொல்லுவாங்க எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தார், அந்த வாக்கு தத்தமானால் வாக்கு தத்தங்களிலே 1000 வருடம் அரசக்கூடியது தான். ஆகிலும் நாம் சொந்தமாக்கி கொள்ளலாம் விசுவாசத்தினால. அவர் மூலமாக வருகிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேற்றி தருவதாக இருக்கிறார். அல்லே சொன்னங்களே இல்லையா? அவர் வாக்கு மாறாதவர், மனம் மாறாதவர், பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மாந்தரும் அல்ல.
அவர் சொல்லி செய்யாதிருப்பாரோ அவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமேன் என்றும் ஆமேன் என்று இருக்கிறதா. அப்போ வாக்கு தத்தத்தில் வல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம சரியாக இருந்தால் நமக்கு அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்பதை நாம் அறிவோம். கடைசியாக ஒரு வசனத்தை 2 பேருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் அங்கே 13வது வசனத்தை நம்ம வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனம் அவருடைய வாக்கு தத்தத்தின்படியே தேவன் தருகிற அந்த தேசம் நீதி வாசமாக இருக்கும், புதிய வானம் புதிய மண்ணு உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நம்ம இன்னும் அந்த உலக காரியத்திற்காக பிள்ளை காரியங்கள், வேலை காரியங்கள், திருமண காரியங்கள் எதுவானாலும் வாக்கு தத்தத்தை நமக்குள்ளே நிறைவேற்றினா பலர் நிறைவேறாமல் காத்திருந்தாலும் இந்த தேவராஜ்யம் அது இந்த நிறைவேறுவதற்காக நம்ம காத்திருக்கிறோம் என்று அந்த 13ஆம் வசனத்தை சொல்லுகிறது. இப்படியாக நாம் தேவனுக்குள்ளாக அந்த நித்திய நீதிவாசமாக இருக்கக்கூடிய அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு வாக்குத்தத்த தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். அதுதான் நம்ம ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை என்று கேட்கும். இதை கேட்கிற தேவ பிள்ளைய சிலரை கேட்டிங்கன்னா போன மாதம் வாக்கு தத்தம் என்னென்னா மறந்துடுறாங்க, அல்லது வருஷத்தின் வாக்கு தத்தம்னா மறந்துடுறாங்க. அப்போ மறந்துட்டானா எப்படி கர்த்தர் நிறைவேற்றுவார்? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த ஜாய்ஸ் மேரி அவங்களே சொல்லுவாங்க, 6 மாத காலம் அளவும் அந்த ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பார்களாம். அப்படி நீங்களும் பிரயாசப்பட்டு பாருங்கள். கர்த்தர் வாக்கு மாறாதவர். நம்ம தான் மறந்துருப்போம், நம்ம சில சில காரியத்தை விடாமல் இருப்போம், சில வெளியே வராமல் இருப்போம், மாறுபாடு சந்ததி விட்டு கோணலை சந்தி விட்டு வரவேண்டிய இடங்களில் வந்தால் கர்த்தர் உங்களுக்கும் வாக்கு தத்தத்தின் பிள்ளை மாத்திரமல்ல, வாக்கு தத்தமான பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் ஜீவக்கிரடத்தையும் இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அப்படியே நம்ம நின்றவனமாக இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காய் அப்படியே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் சந்தபர க்ளோரி டு காட். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். அவரை மறவாதபடி, உடன்படிக்கை முறித்து போடாதபடி, நீ செய்த பொருத்தனையை நிறைவேற்ற முடியாதபடி இருக்கிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார். வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்கலாம், பொருத்தனை செய்தனை பெற்றிருக்கலாம். ஆக இன்றைக்கே ஆண்டுடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இன்னும் வாக்கத்தை நிறைவேறலைன்னா வெளியே வரவேண்டிய இடத்துல வந்துவிட வேண்டும். நிலையில்லாத இடத்தை விட்டு வெளியே வர வேண்டும். எகிப்து ஜனங்கள் வந்ததை போல புதிய ஏற்பட்ட ஜனங்கள் மாறுபாடு சந்ததி விட்டும் விலகி வந்ததை போல வரும்போது அவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சந்ததி வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதை அறிந்து நாம் கர்த்தரை நாம் சோதனை பண்ணிட்டு க்ளோரி சந்தபர க்ளோரி டு காட். எல்லாரும் பிதாவாகிய தேவனை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சோதனை பண்ணுவோம். சோதரம் நம்மை ஆற்றி தேற்றி வழிநடத்தின பரிசுத்த ஆவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, மீண்டும் நீர் எங்களை நடத்தின ஆண்டவரே ஆவியான நடத்தினபடி மீண்டும் 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை என்பதையும் அதன் மூலமாக புதிய காலத்திலும் பழைய காலத்திலும் கூடிய அநேக வசனை கொண்டு எங்களோடு கூட பேசினேன். ஆண்டவரே, இன்னும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது இருக்கிற ஊழியக்கார குடும்பமானாலும் அல்லது அந்த சபையை சார்ந்தவளானாலும் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும்
ஆண்டவரே வாக்குத்தை காத்து இருக்கிறவங்க மேலே வாக்குத்தை நிறைவேறுவதாக. சில பொருத்தனை பண்ணி அதை செலுத்தாமல் தங்கள் பிள்ளைகள் வேறு திசையாக அவர்கள் வளர்ப்பதனால பல தடைகளும் சமாதானம் இல்லை. அதனால் அவள் பல அடிமைத்தனத்தில் இருப்பதை அறிந்து அவள் உணர்ந்து எதற்காக பொருத்தனை செய்து பெற்றுக்கொண்டார்களோ, எதற்காக வாக்குத்தத்தம் செய்து பெற்றுக்கொண்டார்களோ அதை தேவனுக்கென்று அர்ப்பணிக்க நீர் உதவி செய்வதற்காக ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் மகிமையான காரியங்களை செல்கிறார். சாமுவேல் சொன்னதை போல நீ சொல்லின ஒரு வார்த்தை கூட தரையில் விடாதபடி எல்லாவற்றையும் நிறைவேற்றினீர் என்று சொன்னதை போல கேட்கிற இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வாக்குத்தத்தம் நிறைவேற்றி தருவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகான மகிமை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை நாத்துமாவே கர்த்தர் செய்த சகலபுல் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியம் சந்தோஷ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை பரிந்தும் சதா காலம் என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.